போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு எப்படி ஈஸி அண்ட் சிம்பிளா சூப்பரா வீடியோ கிரியேட் பண்றத பார்க்க போறோம். சோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனல்ல நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ கிரியேஷன், சேலஞ்சஸ், பியூட்டி, ஃபேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயம் பத்தி பேச போறோம். கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பர்த்டே வீடியோ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில டிப்ஸ்லாம் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பர்த்டே வீடியோ பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் வந்து அந்த வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு சூப்பரான கிஃப்ட். ஏன்னா நீங்கள் அந்த கிஃப்ட்டுக்கு, அதாவது அந்த வீடியோ பண்ணுறதுக்கு நீங்கள் அவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அண்ட் சம்டைம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எப்போ பண்ணுவோம், அவங்கள போய் நம்ம நேராக பார்க்க முடியல, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும். மெயினாக வந்து இந்த லாக்டவுன் டைம்லலாம் நம்ம வந்துட்டு பர்த்டேக்கு போய் நேரில் பார்த்து கிஃப்ட் கொடுக்க முடியாது, கேக் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் இந்த வீடியோ பண்ண போகிறீங்க. அதனால வந்து இந்த வீடியோ தான் ஒரு கிஃப்டாக அப்படி தரணும் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட எஃபர்ட் வந்து நீங்கள் அதில் போடணும். அப்போதான் வந்து அது வந்து பெஸ்ட் கிஃப்டாக உங்களுக்கு இருக்க போகுது. செகண்ட் விஷயம் என்னன்னா, நீங்கள் பண்ணுற வீடியோ வந்து பர்சனலாக பண்ணுங்கள். இப்போ சில விஷயம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஏதாவது டேட்ஸ் இருக்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சாங்ஸை வந்து அடிக்கடி பாடுவீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு டேக்லைன் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. லைக் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த வார்த்தைகள்லாம் சேர்த்த மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணிங்கன்னா அது இன்னும் வந்து பர்சனலைஸ்டாக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு வந்து ஹாப்பினஸ் வரும். தேர்ட் விஷயம் என்னன்னா, உங்க வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபன்னா இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்க. நல்லா ஃபன்னியரா பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜோக்ஸ். இப்போ வந்து நிறைய டைப் ஆஃப் வீடியோ இருக்கு, லைக் ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஹாப்பி பர்த்டேன்னு கலெக்ட் பண்ணி அதெல்லாம் கொலாஜ் பண்ணி வீடியோ பண்ற மாதிரிலாம் இருக்கு. அப்படிலாம் பண்ணீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அது வந்துட்டு ஒரு ஃபன்னியரா பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எடிட்டிங் சைட்ல. ஸோ அது ஒரு விஷயம். உங்களோட பர்சனாலிட்டி வந்து அந்த வீடியோலையும் தெரியணும், சரியா? இப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பேசுகிற ஆள்லாம் அந்த மாதிரி சேர்ந்து பண்ணுறது, ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கணும்னா அவசியம் கிடையாது. என்ன மாதிரி உங்கள் பர்சனாலிட்டி இருக்கோ அந்த பர்சனாலிட்டி வந்து அதெல்லாம் வந்து வீடியோ எடிட்டிங்ஸ்க்கான டிப்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது சில விஷயம் மறக்காதீங்க. அவங்களோட ஃபேவரட் கலர் மறக்காதீங்க. அந்த மாதிரி சில விஷயத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் கிஃப்ட் கொடுக்குற ஆளுக்கு கண்டிப்பாக வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எதுக்கு கிஃப்ட் பண்ணுறோம்? ஒருத்தங்களை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதுக்காக தானே கிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதுக்கு வந்து வீடியோவே ஒரு சூப்பரான கிஃப்ட். அதை கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ ஈஸி அண்ட் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா Kinemaster. இது வந்து ஃபிலிம் எடிட்டிங் கூட பண்ணலான்னு சொல்கிறாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் இருக்கும். ரைட் சைடில் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணதெல்லாம் இருக்கும். லெஃப்ட் சைடில் இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோஸ் காட்டும். 19:16 வந்து ஃபோன் ஃபுல் ஸ்க்ரீன், நம்ம வந்து 16:9 வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே எடிட்டிங் பேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே நம்ம எல்லா எடிட்டிங்கும் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிக்சர்ஸ் இல்லைனா வீடியோஸ் வேணும். ஸோ மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்துட்டு என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ, என்ன வீடியோஸ் வேணுமோ, இல்லை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் வந்து உங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ், அதாவது ட்ரைவில் இருக்குன்னா நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன ஃபோட்டோஸ் எப்படி வேணும்னு பார்த்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வேணும்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து மேபி இந்த எடிட்டிங் செட் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் மாற்றிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இல்லைனா ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஸ்வாப் கூட பண்ணிக்கலாம், முன்னாடி பின்னாடிலாம். ஃபோட்டோஸை ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும். லாஸ்ட்டாக வந்து அந்த டிக் சிம்பிளை தான் நம்ம கொடுக்கணும். சோகமான கதைகள், என் ஃபோட்டோஸை நானே சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் ஆக்சுவலி வெளியில் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், பட் சரி நம்ம ஃபோட்டோவே யூஸ் பண்ணிக்கலாம் தான். ஸோ எல்லா ஃபோட்டோஸும் இப்போ வந்து எடிட்டிங் பேனலுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 16:9 ரேஷியோவில் வந்து இந்த ஃபோட்டோ செட் ஆகல. ஸோ எல்லா ஃபோட்டோவையும் நம்ம க்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபோட்டோவை டச் பண்ண போகிறோம். டச் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் டயலாக் பாக்ஸ். அதில் சிசருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷன் வந்து நம்ம ஈக்குவலாக வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவல் டு சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும், இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ நல்லா நீங்கள் அப்படியே கையை வச்சு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணவே அது கரெக்டான அந்த பொசிஷனில் வந்துடும். கரெக்டாக உங்கள் ஃப்ரேமுக்கு செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் வந்து நிறைய விஷயம் பண்ணலாம், பட் பேசிக் இது தான், இதுலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ ரெண்டுமே ஒன்றா வந்துருச்சா? இப்போ வந்து எல்லா ஃபோட்டோவையும் நம்ம அதே மாதிரி ஒரே மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ எந்தெந்த சைஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரேமுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. திருப்பி வேணால் நம்ம எடிட்டிங்கில் வந்து திருப்பி கூட இதை மாற்ற வேண்டிய நிலமை வரலாம். அப்போ வந்து நம்ம திருப்பி மாற்றிப்போம்.
வீடியோஸ் பண்ணோன்னா கூட இப்படி தான், பட் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம ஃபோட்டோஸை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் பிளாக்னஸ் வந்து தெரியாமல் கவர் பண்ணணும். சுற்றி உங்களுக்கு வந்து கிரே கலர் மட்டும்தான் தெரியணும். பிளாக் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். எஸ், நம்ம எல்லா ஃபோட்டோவையும் இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி வச்சிட்டோம். ஒரு வாட்டி அப்படியே ஃப்ரண்ட் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரேம்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதை எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபோட்டோவை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் திருப்பி. அப்போ வந்து கிளிப் கிராஃபிக்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிற அந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா செரி பெட்டல் ஃப்ரேம்ஸ். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா 1 2 3 அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு 1, செகண்ட் ஃபோட்டோக்கு 2 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுத்துக்கோங்க. இந்த செர்ரி பெட்டல் ஃப்ரேம்ஸில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். உங்களுக்கு வந்துட்டு ஃபன்னியாக கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கூட ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் நீங்கள் ஃபன்னியாக கொடுக்கலாம் கமெண்ட். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷஸ் மாதிரி இல்லைனா கவிதை மாதிரி ஒவ்வொரு லைனில் கொடுக்குறான். அப்படி இல்லைனா ஹாப்பி பர்த்டேவே ஹெச்சுக்கு ஒரு ஃப்ரேமு, ஹேக்கு ஒரு ஃப்ரேமு, பிக்கு ஒரு ஃப்ரேம், அந்த மாதிரி தந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். ஸோ நான் சும்மா அப்படியே ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு வரேன். எனக்கே சிரிப்பாக இருக்குது என் ஃபோட்டோக்கு நானே பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா ஃபோட்டோக்கும் இந்த கிராஃபிக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒரே கிராஃபிக்ஸாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி டச் பண்ணி கிளிப் கிராஃபிக்ஸ்க்கு போய் செர்ரி பெட்டல் ஃப்ரேம்ஸ் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேமை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. ஏதாச்சும் டைப் பண்ணி ஃபாண்ட் கூட வேணா சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. ஸோ சில ஃப்ரேம்ஸ்லாம் இந்த மாதிரி டபுள் டெக்ஸ்ட் ஆப்ஷனோட வரும். ஸோ நீங்கள் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை மேலே ஒரு கொஸ்டின் கேட்டு கீழே ஒரு ஆன்சர் சொல்லலாம். இல்லை மேலே ஒரு மாதிரி புகழ்ந்துட்டு கீழே அதே ஒரு காமெடியாக கூட சொல்லலாம். இந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள். இந்த வேர்ட்ஸ்லாம் தான் இந்த வீடியோஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோஸ் எடிட்டிங் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு பண்ணலாம், டெம்ப்ளேட் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்த்து டியூட்டோரியல் பார்த்து ஒரு 5-10 மினிட்ஸில் நீங்கள் வீடியோ பண்ணிடலாம். பட் என்ன டைம் எடுத்து நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்க, இல்லைனா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத காட்டுறது இந்த வேர்ட்ஸ் தான் கண்டிப்பாக. அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்கீங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் வச்சு தான் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபன்னியாக இருக்கீங்க, உங்கள் பர்சனாலிட்டி என்ன, எல்லாமே இந்த வேர்ட்ஸை வச்சு தான் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டங்கிலீஷ் இல்லைனா தமிழ், இங்கிலீஷ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது உங்கள் பர்சனாலிட்டியோ, எதில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் நல்லா டிஃபைன் பண்ண முடியுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் தான் நீங்கள் க்ரியேட்டிவிட்டியை காட்ட போகிறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டேட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சாங் லிரிக்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் காஷனாக வந்து டைம் கொடுத்து பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து கடைசி ஃபோட்டோ, கடைசி ஃப்ரேம். இப்போ அதே மாதிரி நான் வந்து ஃப்ரேம் பிக் பண்ணுறேன். ஃப்ரேம் நல்லா இருக்கு, ஆனால் ஃபோட்டோ நல்லா இல்லை. ஸோ இந்த ஃபோட்டோவை நான் டெலீட் பண்ணணும். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு சைடு லெஃப்ட்டில் வந்து டஸ்ட்பின் பாக்ஸ் இருக்குது பாருங்களா, அதை கிளிக் பண்ணோடனே இதை டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ என் ஃப்ரேமுக்கு வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஸோ திருப்பி போய் நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் இல்லைனா உங்கள் கேலரியில் வந்து ஒரு ஃபோட்டோ பிக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இந்த ஃபோட்டோவையும் நம்ம கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமுக்கு செட் பண்ணோம்னா பிளாக் எட்ஜஸ் தெரியுது. ஸோ சிசருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம இப்போ ஈக்குவல் டு பண்ணி ஒரு பொசிஷனில் கூட வந்து இந்த ஃபோட்டோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். கரெக்டாக பொசிஷனில் வச்சோன்னா டிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க, அது அப்படியே வந்துட்டு நின்றுடும். ஸோ திருப்பி இதில் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கிளிப் கிராஃபிக்ஸ், செர்ரி பெட்டல் ஃப்ரேம்ஸ், அதில் வந்து லாஸ்ட் ஃப்ரேம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு என்ன வேர்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவே உங்களுக்கு ஓகேனா வந்துட்டு நீங்கள் இது கூட மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோவுக்கு வந்து எந்த எஃபெக்டில் போகணும் அப்படின்றதுக்கு. இதுக்கு வந்து நான் லவ் வைப் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த 5 or 6 இருக்குல்ல, இதில் எது எது வேணுமோ மாறி மாறி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நடுவில் இருக்க அந்த ட்ரான்சிஷன் பாக்ஸை டச் பண்ணிட்டோன்னா இது ஓப்பன் ஆகும். ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், டக்கு டக்குன்னு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 4லேயே இந்த சைடில் ஆடியோ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாதிரி ஆடியோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரால் பண்ணி அது ஃபஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணோடனே ப்ளே ஆகும். உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பார்த்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஓகேனா அது கேட்டோடனே அது பக்கத்தில் வந்து ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணால் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். அதை டச் பண்ணிட்டு நீங்கள் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துடணும். ஸோ ஒவ்வொரு எடிட்டிங் பண்ணோன்னே லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். இன்கேஸ் சவுண்ட் பார்த்தல அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த ஆடியோ ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஆடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் லாங்கர் வீடியோ பண்ணுறீங்க, ஆடியோ பத்தலை அப்படின்னா நீங்கள் லூப் கூட பண்ணிக்கலாம். அதை எனக்கு தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஷார்ட் வீடியோ தான். ஸோ நான் டிக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி வேணால் ப்ளே பண்ணி பார்க்குறேன் இந்த சவுண்ட் ஓகேவா அப்படின்றது. இன்கேஸ் ஆடியோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சவுண்டே இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணால் கூட அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிடும். இன்கேஸ் ட்ரிம் பண்ணணும்னு நினச்சா கூட ட்ரிம் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் அந்த லிரிக்ஸ் எடுக்கணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த சாங்கோட ஃபுல்லாக கேட்குறேன். மோஸ்ட்லி சினிமா சாங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஏனென்றால் உன் பிறந்த நாள் அதெல்லாம் ஜென்ரலாக க்ளீஷேவாக எல்லோரும் போடுறாங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பாட்டு கிடச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆர்ட் வைப்ஸ் இருக்குல்ல, அது கூட வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி நான் ஆர்டின்ல ஒரு எஃபெக்ட் எடுத்து இதில் யூஸ் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் தான். கொஞ்சம் ஃபேஸ் அதாவது இமேஜ் லைட்டாக டல் ஆகும். இந்த ஸ்டெப் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜை கொண்டு வந்தோடனே இந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்காக சிசருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் நம்ம ஃபுல் ஸ்க்ரீனை டச் பண்ணுறோம். தானாக ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் தெரியல, ஸோ அதனால் பிளெண்ட் பண்ண போகிறோம். திருப்பி அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வந்து பிளெண்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன்னு டச் பண்ணி நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவு வேணுமோ அந்த அளவு அப்படியே வந்து டிக் பண்ணிடுங்க, அது கரெக்ட் ஆகிடும். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த எஃபெக்டை வந்து உங்கள் வீடியோ ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக. இப்போ வந்து நம்ம ட்ரான்சிஷன் லவ் வைப்ஸ் கூட இந்த ஆர்ட் அண்ட் எஃபெக்ட் வந்து சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஃபோட்டோஸ்லாம் டல்லாக இருந்துச்சுன்னா இந்த கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த ஃபோட்டோவோ அந்தந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் கான்ட்ராஸ்ட், லைட்னஸ், எக்ஸ்போஷர்லாம் எந்தெந்த ஃபோட்டோவுக்கு வேணுமோ அப்படி இப்படி மாற்றிக்கலாம். அப்போ ஃபோட்டோ நல்லா பிரைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா டைப் ஆஃப் வீடியோக்கும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து நல்லா தெரியறதுக்காக. குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா இன்னுமே செம்மையாக வரும் உங்கள் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ஆக்சுவலி என்னென்னா ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்டாக்னட்டாக அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்குது எல்லா வீடியோலையும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா ஃபோட்டோ அப்படியே லைட்டாக பேன் அதாவது லைட்டாக மூவ் பண்ணுற மாதிரி காட்ட போகிறேன். ஸோ எஸ், அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு சிசருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஆப்ஷன் போயிட்டு இப்போ வந்து அந்த ஈக்குவல் டு சிம்பிளை எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் பொசிஷனோ எண்டிங் பொசிஷனோ கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம வைக்க போகிறோம்.
எல்லா ஃபோட்டோஸ்லையும் அது மாதிரி பண்ண போகிறோம். அப்போ வந்து தானாக வந்து இமேஜ் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது எல்லா ஃபோட்டோலையும் அப்ளை பண்ணிட்டு நான் திருப்பி ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிஃப்ரென்ஸ். ஸோ முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். அந்த இமேஜ் அப்படியே லைட்டாக மூவ் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி வந்து அந்த செரி ஃப்ரேம்ஸ் இல்லைனா வந்து லவ் வைப்லாம் நான் எடுத்தேன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா கெயின் மாஸ்டரில் வந்து பேசிக்கலாக அது கிடையவே கிடையாது. நீங்கள் அது எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பேசிக்கலாக அப்படி பிக்சரை தொட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த இது ஓப்பன் ஆகும்ல, அதில் வந்து கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா கெட் மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணி தான் நான் இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் எடுத்தேன். டிரான்சிஷன் கூட அப்படி தான், கீழே போயிட்டு கெட் மோர் அப்படின்ற இடத்துல போய் உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான டிரான்சிஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நெக்ஸ்ட் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல கார்னர்ஸில், அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த குவாலிட்டியில் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுவும் ஹை லோ எது வேணாலும் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சூப்பராக எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். Until then it's bye from Hema. So bye.